பல பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஸ்கேம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கேம் கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை எப்படி நம்ம சிம்பிளா பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். வெல்கம் டு டே 18 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரிஸ். ஃபர்ஸ்ட், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, ஒரு பெரிய கம்பெனி அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட்டை நீங்க ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ணி உங்க மூலியமா அந்த ப்ராடக்ட் சேல் ஆச்சுன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது எப்படி பண்ணலாம்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட அஃபிலியேட்டா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட அஃபிலியேட் சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி நார்மலான டாஸ்க் தான். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா அப்புறம் உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க் அந்த கம்பெனி தருவாங்க. அந்த லிங்கை நீங்க வீடியோஸ் ஒரு பிளாக்ஸ் மூலியமா ப்ரொமோட் பண்ணி அதுல உங்களுக்கு சேல் நடந்தா அந்த கம்பெனி உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்ஸ் டிஜிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.